வணக்கம். முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் பிரதமர் மோடி, மூத்த அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் சென்றனர். 4 தொகுப்பு வேட்புமனுக்கள் மாநிலங்களவை செயலாளர் பி.சி. மோடியிடம் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங், அமித் ஷா, ஐக்கிய ஜனதா தளத்தில் ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோர் முன்மொழிந்தனர். முன்னதாக மகாத்மா காந்தி உள்ளிட்ட தேச தலைவர்கள் நினைவிடத்தில் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். மதுரையில் தாவேக மாநாட்டு திடலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கொடிக்கம்பத்தை நிறுவ முயன்றபோது சாய்ந்து அங்கிருந்த கார் மீது கொடிக்கம்பம் விழுந்தது. நல்வாய்ப்பாக தொண்டர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கிரெயின் மூலமாக தூக்கி நிறுத்த முயன்றபோது இரும்பு கொடிக்கம்பம் சாய்ந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது விழுந்தது. கார் மீது விழுந்த கொடிக்கம்பம் கிரெயின் மூலம் அகற்றப்பட்டது. பிறகு பலத்த சேதமடைந்த கார் மீட்பு வாகனம் மூலம் அகற்றப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மதுரை பாரபத்தியில் 500 ஏக்கர் பரப்பளவில் விஜயின் தாவேகா மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. விஜய் ராம்ப் வாக் செல்ல உள்ள மேடை, தொண்டர்கள் அமரும் பகுதி, பார்க்கிங் உள்ளிட்ட இடங்களில் இறுதிக்கட்ட பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தாவேகா மாநாட்டிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு பல்வேறு வகையிலும் அழுத்தம் தருவதாக தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் மாநாட்டு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநாட்டிற்கு மண்டபங்கள் அளிக்கக்கூடாது என அழுத்தம் வந்ததாக கூறியுள்ளார். அனைத்து வகையிலும் விஜய்க்கு நெருக்கடி தரப்பட்டதாகவும் நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு நாற்காலிகள் கொண்டுவர ஒப்பந்தம் செய்தவர்கள் அரசியல் அழுத்தம் காரணமாக கடைசி நேரத்தில் கைவிரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை பாரபத்தியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு 1.5 லட்சம் இருக்கைகள் போட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 5 பேரிடம் கட்சி நிர்வாகிகள் ஒப்பந்தம் செய்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் 4 பேர் நாற்காலிகளை தர முடியாது என்று தெரிவித்துள்ளனர். இதற்கு அரசியல் அழுத்தமே காரணம் என தாவேகாவினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதையடுத்து அவசரகதியாக கேரளாவிலிருந்து இருக்கைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தாவேகா மாநாட்டு மேடைக்கு செல்லும் வழியில் கடைகள் அமைக்க காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது. மதுரை பாரபத்தியில் மாநாட்டு மேடைக்கு செல்லும் வழியில் தற்காலிகமாக 50க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை மாநாட்டிற்கு வருவோருக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் கடைகளை அப்புறப்படுத்த காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் மட்டுமே கடைகள் அமைக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு 2 லட்சம் ஸ்நாக்ஸ் பைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. தண்ணீர் பாட்டில், பிஸ்கட், மிக்சர், குளுக்கோஸ் ட்ரிங்க் உள்ளிட்டவை அடங்கிய பைகள் விநியோகிக்கப்பட உள்ளன. விக்கிரவாண்டி வி சாலை மாநாட்டின் போது ஸ்நாக்ஸ் பைகளை விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனை தவிர்க்கும் விதமாக கனரக வாகனங்கள் மூலம் மூட்டைகளாக கட்டப்பட்டு அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரும் மக்களுக்கு விநியோகிக்க கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு நீர் காவிரியில் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. அணையிலிருந்து உபரிநீர் வெளியேறி வருவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் கந்தன்பட்டறை உள்ளிட்ட ஆற்றங்கரையோர பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. அங்கு வசித்த மக்கள் தங்கள் பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் சென்றனர். சேலத்திற்கு அருகே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 500 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வாழை, பருத்தி, மஞ்சள், மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேதங்களை மதிப்பிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேளாண்மை துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் கொடிவேரி அணை வழியாக கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கொடிவேரி அணையின் கரையோர மக்களுக்கும் பெரிய கொடிவேரி, மேவானி, புளியம்பட்டி உள்ளிட்ட பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையை மறித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்களன்று தொடங்கிய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்காக 7 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்தும் மாநகராட்சி மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தினர் வரவில்லை என்று அவர்கள் குற்றஞ்சாட்டினர்.
கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மும்பையில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை. பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிப்படும் நிலை உள்ளது. கல்வி நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழக தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. மழை நீடிக்கும் என்பதால் பெரும்பாலான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக மேற்கு ரயில்வே தெரிவித்தது. மும்பையை ஒட்டியுள்ள தானே, ரத்னகிரி மற்றும் பால்கர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. மும்பையில் வெள்ளத்தடுப்புக்காக 15,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டுள்ள போதும் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. மும்பை மாநகராட்சி நடப்பாண்டு பட்ஜெட்டில் நகர்ப்புற வெள்ளத்தடுப்பு மற்றும் நீர் மேலாண்மைக்காக 15,048 கோடி ரூபாயை ஒதுக்கியது. இந்த தொகை ஒட்டுமொத்த காலநிலை பட்ஜெட்டில் 88 விழுக்காடு ஆகும். அதே நேரத்தில் மாநகராட்சியின் மொத்த பட்ஜெட்டான 74,400 கோடி ரூபாயில் 20 விழுக்காடு ஆகும். இப்படி செலவிட்ட போதும் தாதர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. டெல்லி யமுனை நதியில் அபாய அளவை விட நீர்மட்டம் குறைந்ததால் வெள்ள அபாயம் நீங்கியதாக முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், இன்று காலை 6 மணிக்கு யமுனை நதியின் நீர்மட்டம் 204.76 மீட்டராக குறைந்துள்ளதாகவும், இது அபாய அளவான 205.33 மீட்டருக்கு கீழே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹத்னிகுண்ட் தடுப்பணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வெகுவாக குறைந்துள்ளதால் நிலைமை முழுமையாக கட்டுக்குள் இருப்பதாகவும் அரசு 24 மணி நேரமும் கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஜோக் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. ஸ்ராவதி ஆற்றிலிருந்து உருவாகும் இந்த அருவியில் சுமார் 293 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. இந்நிலையில் மாநிலத்தில் கனமழை காரணமாக லிங்கமாக்கி அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் ஜோக் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் இல்லத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு நிகழ்ச்சியின் போது மனு தருவது போல் வந்த நபர் தாக்குதலை நடத்தினார். அந்த நபர் தலைமுடியை பிடித்து இழுத்ததோடு கன்னத்திலும் அறைந்ததாக தெரிகிறது. இதனால் முதல்வர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டது. முதல்வருக்கு சிகிச்சை தரப்பட்டது. முதல்வரை தாக்கிய நபர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டைச் சேர்ந்த ராஜேஷ் பாய்ஜி என்றும் போதையில் இருந்த அவரை விசாரித்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறையில் உள்ள தன் உறவினரை வெளியே கொண்டு வருவது தொடர்பாக அந்த நபர் தாக்கியதாக தெரியவந்துள்ளது. இந்நிகழ்வை பாஜகவும் காங்கிரசும் கண்டித்துள்ளன. நாட்டின் தலைநகரில் முதல்வருக்கே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஆளுநர் எந்த மசோதாவையும் கிடப்பில் போட அதிகாரமில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் தொடர்பான வழக்கின் விசாரணை தலைமை நீதிபதி B.R. கவாய் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. அப்போது ஒரு மசோதாவை நிரந்தரமாக கிடப்பில் போடலாம் என்று எந்த உத்தரவும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆபரேஷன் சக்சஸ், ஃபேஷன் டெட் என்பது போல உள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உலகின் மிக விலை உயர்ந்த விநாயகர் சிலை குஜராத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 500 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த விநாயகர் சிலை குஜராத்தின் சூரத் நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் பாய் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன் காங்கோ நாட்டிலிருந்து 2 சென்டிமீட்டர் அளவிலான வைரத்தை கொண்டு இந்த விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு மாணவரை அதே பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவன் குத்திக் கொன்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த மாணவரும் குத்திய மாணவரும் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதனால் இறந்த மாணவரின் மதத்தைச் சேர்ந்தவர்கள் பள்ளி முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்தியதோடு பள்ளி பணியாளர்களையும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்திய விமானப்படைக்கு 97 தேஜஸ் இலகுரக போர் விமானங்கள் வாங்கப்பட உள்ளன. 62,000 கோடி ரூபாய் செலவில் 97 விமானங்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடிடம் இருந்து வாங்கப்பட உள்ளன. விமானப்படை வாங்க உள்ள தேஜஸ் மார்க் 1A ரக விமானங்களில் உள்ள 65% பாகங்கள் முற்றிலும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டவை. தற்போதுள்ள பழமையான மிக் 21 ரக விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து விரைவில் கைவிடப்பட உள்ளன. அதற்கு பதிலாக தேஜஸ் விமானங்கள் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
ஆந்திராவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கும் வகையில் அமராவதியில் ரத்தன் டாடா புத்தாக்க மையத்தை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்துள்ளார். மேலும் விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி, விஜயவாடா, அனந்தபூர் மற்றும் திருப்பதி ஆகிய 5 நகரங்களில் உள்ள மையங்களையும் அவர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த மையங்கள் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழிகாட்டவும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் டாடா குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் பங்கேற்றார். திருப்புவனம் அஜித்குமார் காவல் கொலை வழக்கில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்னிலையில் சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் கிடைத்த ஆவணங்கள் மற்றும் தடயங்கள் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டுள்ளது. திருப்புவனம் அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டிருந்தது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமாரை அடுத்த மாதம் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். விசாரணையில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அமலாக்கத்துறைக்கு விதிக்கப்பட்ட 30,000 ரூபாய் அபராதத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். 50ஆம் ஆண்டு திருமண நாளையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவோடு சென்று முன்னாள் முதல்வரும் தந்தையுமான கருணாநிதியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அண்ணா நினைவிடத்திலும் இருவரும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்துக்களை பெற்றார். நேற்றைய தினம் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் முதல்வரையும் அவரது மனைவியையும் சந்தித்து 50வது திருமண நாளிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் விருந்தளித்து சிறப்பித்தார். விக்கிரவாண்டி அருகே வழிப்பிரச்சனையில் விவசாயி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவுடையார்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி குமரன். இவரது நிலத்திற்கு அருகே சாலமேடு பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்பவர் நாய் பண்ணை நடத்தி வந்துள்ளார். இருவருக்கும் இடையில் வழிப்பிரச்சனை இருந்து வந்த நிலையில் சமையல் கரண்டியை கொண்டு ஜான்சன் தாக்கியதில் குமரன் உயிரிழந்தார். இது தொடர்பாக ஜான்சன் மற்றும் அவருடைய மனைவியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையின் 2 மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் வகையில் மாநகராட்சி நிறைவேற்றிய தீர்மானத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாரிடம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தாக்கல் செய்த வழக்கை நீதிபதி சுரேந்தர் விசாரித்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என உத்தரவிட்டார். தூய்மைப் பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேசிய புலனாய்வு முகமையினர் நடத்திய சோதனை நிறைவடைந்துள்ளது. கடையநல்லூர் பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது அலி என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர். சுமார் 4 மணி நேரம் இச்சோதனை நடைபெற்றது. முகமது அலி வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் சூழலில் சோதனை நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உயர் ரக ஓஜி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தனியார் கல்லூரி மாணவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் வாடிக்கையாளர்களைப் போல நடித்து அவர்களை பிடித்தனர். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கஞ்சா தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறினர். தஞ்சையில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட 2 தனியார் பேருந்துகள் ஒன்றை ஒன்று முந்த முயன்றன. இதையடுத்து சாலையில் பேருந்துகளை நிறுத்திய ஓட்டுநர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். பயணிகளின் செல்போனில் பதிவு செய்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆவணி திருவிழாவின் 7ஆம் நாளில் சுவாமி புறப்பாடு 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானது. சுவாமி சண்முகருக்கு நகை அலங்காரம் செய்வதில் கோயில் அர்ச்சகர்கள் 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலே இந்த தாமதத்திற்கு காரணமானது. இதனால் வெட்டிவேர் சப்பரத்தில் சுவாமியின் புறப்பாட்டை காண வந்த ஏராளமான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் வெளியே காத்திருந்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் வேன் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வேன் ஒன்று திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது மோதி எதிர் சாலைக்கு சென்றுள்ளது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அமுதா என்பவர் மீது மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சாலையில் நடந்து சென்ற மற்றொரு பெண் மீதும் வேன் மோதியதில் அவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடு சாலையில் பாலத்தின் அருகே ஏற்பட்ட திடீர் பள்ளம் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட சுமார் 30 அடி ஆழ பள்ளத்தை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. மாற்று வழி குறித்த அறிவிப்புகள் சரியாக இல்லாததால் வாகன ஓட்டிகள், பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்வோர் என அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.
போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை செம்மஞ்சேரியில் இனிப்பக உரிமையாளரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுனாமி நகரில் இனிப்பகம் நடத்தி வரும் அருண் என்பவரின் கடைக்குள் புகுந்த அஜித்குமார் மற்றும் பாபுகான் ஆகியோர் அவரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். கடைக்காரர் சத்தம் போடவே இருவரும் தப்பியோடினர். புகாரின் பேரில் விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்தனர். உலக புகழ்பெற்ற நீலகிரி மலை ரயிலின் பழமையான பெட்டிகளின் எடை குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே பணிமனையில் 15 டன் எடை கொண்ட ரயில் பெட்டிகள் 12 முதல் 13 டன் பெட்டிகளாக எடை குறைக்கப்பட்டன. மொத்தம் 28 பெட்டிகள் இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக இருந்ததால் மீதமுள்ள பெட்டிகளும் விரைவில் மாற்றியமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாம்பரத்திற்கு அருகே போலீஸ் பூத்திற்குள் புகுந்த நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாகவமாக பிடித்துச் சென்றனர். பெருங்களத்தூர் சிக்னலில் உள்ள போலீஸ் பூத் ஒன்றில் பாம்பு இருப்பதைக் கண்ட காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 6 அடி நீள நல்ல பாம்பை மீட்டு வண்டலூர் காப்புக்காடு பகுதியில் பத்திரமாக விடுவித்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ரமணாசிரமத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 18ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாகம் தொடங்கிய நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க பூர்ணாகதி செய்த கலசங்கள் மூலம் விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சென்னை OMR சாலையில் செம்மஞ்சேரி முதல் காரப்பாக்கம் வரை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் சென்னை மற்றும் மாமல்லபுரம் நோக்கி செல்லும் இரு வழிகளிலும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சில கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 30 நிமிடங்களுக்கு மேலானதால் குறித்த நேரத்திற்கு அலுவலகம் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாடு முழுவதும் ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தி பயணம் செய்யும் ஃபாஸ்டாக் திட்டத்தில் அதிக அளவு பாஸ் வாங்கியதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இந்த திட்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமலுக்கு வந்த நிலையில் முதல் நாளிலேயே நல்ல வரவேற்பு கிடைத்தது. அறிமுகப்படுத்தப்பட்ட 4 நாட்களில் 5 லட்சம் பேர் 3000 ரூபாய் ஃபாஸ்டாக் பாஸ் வாங்கியுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவு 3000 ரூபாய் பாஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. 5 அறிவு நாய்கள் மீது 6 அறிவு மனிதர்கள் போர் தொடுத்துவிடக் கூடாது என்று நடிகை கனிகா சமூக ஊடகத்தில் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் உள்ள திருநாய்களை அப்புறப்படுத்தி காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் 8 வார காலக்கெடு விதித்துள்ளது. இந்த உத்தரவுக்கு நாடு முழுவதும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் காணொலி ஒன்றை கனிகா வெளியிட்டுள்ளார். அந்த ஒரு நாய்க்கு ரேபிஸ் கடிச்சு இருக்குங்கிறதுனால அந்த மொட்டை நாய் கூட்டத்தையே தூக்கி ஊர்கோடியில் விற்கிறது எப்படி நியாயம்? நடிகர் ரவிமோகனின் சொத்துக்களை முடக்க கோரி மனு தாக்கல் செய்ய பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. படத்தில் நடிக்க முன்பணமாக வாங்கிய 6 கோடி ரூபாயை திருப்பித் தரக்கோரி பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் நிறுவனம் வழக்கு தொடுத்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் 5 கோடியே 90 லட்சத்திற்கு சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்ய ரவிமோகனுக்கு உத்தரவிட்டிருந்தது. காலக்கெடுவுக்குள் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத நிலையில் ரவிமோகனின் சொத்துக்களை முடக்க உத்தரவிட வேண்டும் என தயாரிப்பு நிறுவனம் கோரிக்கை விடுத்தது. இதனை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வேகமாக அழிந்து வரும் திமிங்கல இனங்களை ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கும் தொழில்நுட்பத்தை ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிபுணர்கள் உருவாக்கியுள்ளனர். திமிங்கலத்தின் உடலில் மின்னணு சிப் ஒன்று பொருத்தப்பட்டு அதன் மேலே ட்ரோன் பறந்தவாறு கண்காணிப்பு பணிகள் நடக்கும். ஏற்கனவே பின்பற்றப்பட்ட திமிங்கல கண்காணிப்பு நடைமுறைகளை விட இது நம்பகமானதாகவும் செலவு குறைந்ததாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தையை தங்கள் நாட்டில் நடத்தலாம் என சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு வழங்கப்படும் என சுவிஸ் அமைச்சர் இக்னாசியோ கேசஸ் தெரிவித்துள்ளார். புட்டினுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் உள்ள நிலையில் இந்த அறிவிப்பை சுவிஸ் வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய, உக்ரைன் அதிபர்களை அமெரிக்க அதிபர் சந்தித்து பேசியுள்ளார். இதையடுத்து 3 நாடுகளின் அதிபர்களும் ஒன்றாக கூடி பேச முடிவு செய்துள்ளனர். அமெரிக்காவின் மிரட்டல்களை சமாளிக்க லட்சக்கணக்கான ராணுவத்தினரை தயார் நிலையில் வைக்கப் போவதாக வெனிசுவேலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலாவில் இருந்து ஏராளமான போதை மருந்து கடத்தல் கும்பல்கள் செயல்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. நிக்கோலஸ் மதுரோ இதற்கு பின்னணியில் இருப்பதாக கருதும் அமெரிக்கா
அவரை கைது செய்ய உதவுவோருக்கு 400 கோடி ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்துள்ளது. வெனிசுவேலா மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மதுரோ அதை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார். பல்கேரியாவில் கடும் குளிர் நிலவும் மலை உச்சியில் திரண்ட ஏராளமானோர் வெண்ணிற ஆடையில் பாரம்பரிய நடனமாடி புனித வருடப்பரப்பை கொண்டாடி வரவேற்றனர். யுனிவர்சல் ஒயிட் பிரதர்ஹுட் என்ற அமைப்பைச் சேர்ந்த இவர்கள் ரிலா மலைத்தொடரின் மீது 7480 அடி உயரத்தில் திரண்டனர். வெள்ளுடை தரித்திருந்த அனைவரும் தெய்வீக வருடத்தை வரவேற்று நடனமாடினர். வெறுங்காலுடன் தரையை மிதித்து பிரபஞ்சத்தை போற்றும் விதமாக நடனமாடினர். வெண்மேகங்களின் பின்னணியில் திரைப்பட கனவு காட்சி போல இந்த நடனம் மனதை கவர்கின்றன. பாகிஸ்தானில் பெய்து வரும் தொடர் கனமழையால் முக்கிய வர்த்தக நகரமான கராச்சி வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. அங்கு பொழிந்து வரும் பருவமழையால் மாகாணம் முழுவதும் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. பெருக்கெடுக்கும் வெள்ளம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கியுள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் குறைந்த நேரத்தில் அதீத மழை பெய்ததால் பல வீடுகளும் கட்டடங்களும் இடிந்து விழுந்தன. கைபர் பக்துன்வா மாகாணத்தில் வெள்ள பாதிப்புகளால் 358 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. புனேர் மாவட்டத்தில் மட்டும் உயிரிழப்பு 200ஐ கடந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கராச்சி உட்பட சிந்து மாகாணத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் வானில் தோன்றிய வண்ணமயமான ஒளிப்பிழம்பு இரவையும் பகலாக்கியது. இந்த காட்சிகள் ககோஷிமா நகரின் பாலம், குடியிருப்புகள், பல்வேறு இடங்களில் பல்வேறு கேமராக்களிலும் சிசிடிவி கேமராக்களிலும் பதிவாகியுள்ளன. விண்வெளியிலிருந்து விழும் சிறு கோளின் துண்டுகள் வளிமண்டலத்தில் நுழைந்து பிரகாசமாக எரிந்து ஒளிரும் நிகழ்வுதான் இது என்று செண்டாய் விண்வெளி அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. இது கடலில் விழுந்திருக்கலாம் என்றும் இந்த நிகழ்வு ஃபயர்பால் என்று அறியப்படுவதாகவும் விளக்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 19 குழந்தைகள் உட்பட 79 பேர் உயிரிழந்தனர். ஈரானிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த பேருந்து சரக்கு லாரி மீது மோதியதால் தீ விபத்து ஏற்பட்டது என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பலர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் மோசமான சாலைகளாலும் ஓட்டுநர்களின் கவனக்குறைவாலும் இதுபோன்ற சாலை விபத்துகள் அடிக்கடி நடப்பதாக கூறப்படுகிறது. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0